योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। பகவானின் பரம பக்தர்களே, அன்பானவர்களே, அனைவருக்கும் நமஸ்காரம், மாலை வணக்கம். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் தொடங்கப்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8 months கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் அதுக்கு சில ஒழுக்கங்கள், கட்டுப்பாடுகள் நாமளே வகுத்திருக்கோம். இந்த கட்டுப்பாடுகளை we must follow that. நாம இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில we should be very disciplined. அதாவது நம்ம சில இயக்கங்களை போல நாமளும் தனித்துவமா இருக்கணும்னு நாம் ஆசைப்படுறோம். உங்க செருப்புகளை விடுறதுல இருந்து அதுல ஒரு ஒழுக்கம், சேர்களை போடுறதுல அதுல ஒரு ஒழுக்கம், இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறதுல அதுல ஒரு ஒழுக்கம், அப்புறம் பூக்கள் சிந்தாம காலில் மிதிப்படாம அதுல ஒரு ஒழுக்கம். உங்க கண்ணுல இங்க ஏதாவது ஒரு அழுக்கோ ஒரு ஒட்டடையோ தென்பட்டா நீங்க எல்லாருக்குமே இங்க ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க எல்லாருமே அதை சுத்தமா வச்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா பகவானை நான் பிரிஞ்சு 2 நாள் வெளியே இருந்தேன். சனி ஞாயிறு. இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போனாங்க, கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் கண்டிப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே ஒரு மூடு இல்லை. பகவானை பார்க்கணும், பகவானை சுத்தம் பண்றது, பகவானை கிளீன் பண்றது, பகவானுக்கு அதை பண்றது, பகவானை சுற்று வட்டாரங்கள் கிளீன் பண்றது, அவருக்கு அலங்காரங்கள் பண்றது, இதுலேயே தான் என்னுடைய மனசு அதிலேயே தான் போயிட்டே இருந்தது காலையில இருந்து. இது ஏன்னா அந்த பகவான் மேல அவ்வளவு ஒரு பாசம். பகவான் அவர் என்ன சொன்னாரு, எப்படி வாழ்ந்தாரு, அவர் என்ன உபதேசம் பண்ணாரு, தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ். எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் பகவானை சுவாசிக்கிறேன், பகவானை தான் யாசிக்கிறேன், பகவானை தான் உணவா உண்றேன். எனக்கு உணவு இல்லைன்னா கூட ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் எனக்கு எல்லாமே பகவான் தான். பகவான் இல்லைன்னா நான் இல்லை. எனக்கு எல்லாமே பகவான் தான். என்னுடைய மூச்சும் பேச்சும் பகவான் தான். இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே எனக்கு ஏதோ ஒரு காரணங்களால பந்தியில இருந்து தொடக்கத்திலே இலையை மூடிட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. வெளியே வந்துட்டோம். ஆனா எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரின்சி ஐயோ அவங்க சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்ட்டு அந்த வீட்டில் உள்ளவங்க பாவம், அவங்களும் ரொம்ப நல்ல குணம். உடனே வெஜிடேரியன் ஃபுட்டு லேட்டாக தான் வந்தது. உடனே ஒரு நல்ல 2 பாத்திரம் எடுத்து அதில் நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டு எடுத்து நீட்டாக பேக் பண்ணி நான் காரில் போய் உட்காந்துட்டேன். ரின்சி கஷ்டப்பட்டு அந்த 2 ஃபுட்டையும் எனக்காக எடுத்துட்டு வந்தாப்புல. பட் எனக்கு என்னவோ அதை சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு மூடே இல்லை. அந்த பகவானுடைய கருணையை நான் சொல்ல வரேன். அந்த சாப்பாட்டை நாங்கள் வர வழியிலெல்லாம் ரின்சி ஒவ்வொரு நிழல பார்க்குறப்போ இங்கே நிப்பாட்டுங்க சாப்பிட்டு போயிடலாம், இங்கே நிப்பாட்டுங்க சாப்பிட்டு போயிடலாம், இதில் கொஞ்சம் ஒதுக்குங்க, கொஞ்சம் 2 பிடி சாப்பிட்டு போயிடலாம். இல்லை ரின்சி வேண்டாம் 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 வேண்டான்னு போயிட்டே இருக்கிறோம். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு வயதான பெரியவர், ஒரு அழுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு அவர் சாப்பிட்டே 10 நாள் இருக்கும். ஒரு சின்ன ஓட தண்ணி ஓடுது, அது பக்கத்துல பசிச்சு பசிச்சு கண்ணெல்லாம் ஒட்டி உடம்பெல்லாம் மெலிஞ்சி யாரோ கொஞ்சோண்டு ஒரு பேப்பர்ல இந்த பக்கோடால உள்ள ஒரு பொடி மாதிரி ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பாவம் அதை வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறத நாங்க பாக்குறோம். டக்குன்னு இங்க பாருங்க அப்படின்னாப்ல. உடனே அந்த காரை நிப்பாட்டி அந்த 2 சாப்பாடு பாத்திரத்தை அவர்கிட்ட கொண்டு போய் ஐயா சாப்பிடுங்கன்னு அவருக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. இதுதான் பகவானுடைய கருணை. நம்ம சாப்பிடணும், நாம சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த உணவை ரின்சி எடுத்துட்டு வந்ததும் புண்ணியம், அந்த வீட்டுக்காரங்க அதை எடுத்து அந்த பாத்திரத்துல ஆசையோட பேக் பண்ணி கொடுத்ததும் ஒரு புண்ணியம். இந்த புண்ணியம் நிச்சயமா அவங்களுக்கு தான், வேற யாருக்குமே கிடையாது. பகவானுடைய கருணை இப்படிதான். அந்த உணவு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சரியா போய் சேரும். நம்மள பல பேரும் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய பக்தி அளவில்லாதது, நாம எவ்வளவு பக்தியா இருக்கிறோம் பகவான்கிட்ட, பகவானுக்கு எவ்வளவு செய்யறோம், பகவானுக்கு எவ்வளவு நம்ம பண்றோம், பகவானே விடாம நாமத்தை சொல்றோம், பகவானே விடாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், பகவானுடைய படத்தை தானே வீட்டுல வச்சு வணங்குறோம், பகவானையே தானே நம்ம நினைக்கிறோம் எப்பவுமே. ஆனாலும் எனக்கு ஒரு அருள் நடக்கலையே, எனக்கு காரியங்கள் நடக்கலையே, எனக்கு விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. நம்ம எல்லாருமே நினைக்கிறோம்ல. ஏன் நமக்கு இன்னும் லேட் ஆகுது, ஏன் நமக்கு இன்னும் நினைக்கிறது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நம்முடைய பக்தி அளவிட முடியாத ஒரு பக்தி அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்னுடைய பக்தி
ஒரு அளவிட முடியாத ஒரு பக்தி. பகவான் மீதான என்னுடைய பக்தி ஒரு கணக்கு வழக்கு இல்லாத ஒரு பக்திங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு நான் வச்சிருக்க பகவான் மீது வச்சிருக்கக்கூடிய பக்தி ஒரு அளவில்லாத பக்தி. பெருங்கருணையா நான் அவர் மேல இருக்கேன். அவருடைய நாமத்தையே நான் சுவாசிக்கிறேன். அவருடைய நாமத்தை, அவருடைய மந்திரத்தையே நான் யாசிக்கிறேன். அவருடைய பாதத்திலே நான் பணிச்சு கிடக்கிறேன். இது சத்தியம். ஆனா பகவான் என் மீது கருணையா இல்லை அப்படின்னு நாம நம்புறோமா? நம்புறோம்ல. பக்தி எப்படி ஒவ்வொருத்தங்க காட்டுறாங்கன்னு நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நான் ராமானுஜரை பத்தி ஒரு கதை சொன்னனே. ராமானுஜர் தன்னுடைய குருவான அகத்தியர் தன்னுடைய குருவான ராமானுஜர் தன்னுடைய குருவான திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட அலைஞ்சு தெரிஞ்சார் இல்லையா? 17 முறை அவர்கிட்ட நடந்து போனார். நம்ம பேசியிருக்கோம். 17 முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு ராமானுஜர் நடையா நடந்தார். எதுக்காக நடந்தாரு? ஒரு பிரார்த்தனை. இந்த உலகத்துல சகல பாவங்களும் போக, சகல துன்பங்களும் போக, கர்ம வினைகள் எல்லாம் போக ஒரு மந்திரம் எனக்கு உபதேசம் பண்ணுங்க. அந்த ஒரே ஒரு பிரார்த்தனைக்காக ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட ஸ்ரீரங்கத்தில இருந்து திருக்கோஷ்டியூர் வரைக்கும் 17 முறை நடந்தார். நம்ம சொல்றோமே, அவர் எப்படி நடந்தார் உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா அவர் எப்படி நடந்தாருன்னு? இந்த 17 முறையும் அவரு இந்த கால் இருக்கிற இடத்துல இருந்து சாஷ்டாங்கமா விழுவார், வணங்குவார். அப்புறம் எழும்பி அந்த தலை எதுல இருந்ததோ அதுல போய் திரும்பவும் சாஷ்டாங்கமா விழுவார், வணங்குவார். திரும்பவும் அந்த தலை எதுல விழுந்ததோ அதுல நின்று திரும்பவும் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குவார். இப்படி நடந்தார். அவர் மட்டுமா நடந்தார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி? இப்பவும் நீங்க பாருங்க, யூடியூப்ல பாருங்க. இந்துக்கள் மட்டும் இல்ல, வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள் கூட, வெளிநாட்டினர் கூட கிருஷ்ணரோட இஸ்கான் கோயில் வட இந்தியால அந்த கோயில் எப்படி கும்பிட்டு போவாங்கன்னா இதே மாதிரிதான். கால் இருந்த இடத்துல விழுவாங்க, கீழே ஒரு தட்டி ஒரு அட்டை மாதிரி வச்சிருப்பாங்க, வணங்குவாங்க, ஒரு கல் எடுத்து இப்படி வைப்பாங்க, திருப்பி எழும்புவாங்க. அந்த தலை எதுல விழுந்ததோ அந்த இடத்துல திருப்பியும் விழுவாங்க. இப்படி விழுந்து 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 எண்ணெய் போய் சேருவாங்க. இப்படி அங்க மட்டும் இல்ல, ஒரு பக்தர் எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியால இருந்து ராமேஸ்வரத்துக்கு அப்படி நடந்து வந்தார். இதே போல எந்த ஜென்மத்தில் ஒரு வந்து அடைவாரு? பக்தி எங்க இருக்கு பாருங்க. திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட 17 முறை ராமானுஜர் இப்படிதான் நடந்து போனாரு. ஒவ்வொரு முறையும் உனக்கு இன்னும் முதிர்ச்சி வரல, போயிட்டு வா, உனக்கு இன்னும் முதிர்ச்சி வரல, போயிட்டு வா சொல்லிவிட்டாங்க அவரு. நீங்க யோசித்து பாருங்க, நம்முடைய பக்தி எங்க, அவங்களுடைய பக்தி எங்க? இப்போ நீங்க பாருங்க, நார்த் இந்தியால ஒவ்வொரு பக்தர்களும் கைலாய மலையில எல்லாரும் இப்படிதான் வணங்குறாங்க. கைலாய மலையை போறதுக்கு விழுவாங்க, வணங்குவாங்க, எழும்புவாங்க, விழுவாங்க, வணங்குவாங்க, எழும்புவாங்க. நம்மளால முடியுமா? இம்பாசிபிள். அங்க வயதானவர்கள் இருந்து இளைஞர்கள் வரைக்கும் எல்லாரும் இப்படித்தான் வணங்கி போறாங்க. அப்ப நம்முடைய பக்தி அதுல 0.1% வருமா? யோசித்து பாருங்க, 0.1% வருமா? அந்த பக்தி வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். கிருஷ்ணர் பிறந்த இஸ்கான் தலைமையகம் கோயில்ல ஒவ்வொருத்தரும் போற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேஷ்டியை கட்டிட்டு நாமத்தையே ஜெபம் பண்ணிட்டு வாயை திறந்து வேற யாருக்கிட்டையும் பேசாம போயிட்டே இருக்கிறாங்க. நாமத்தை சொல்லி நடந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. யாரையும் மைண்ட் பண்றது இல்லை. யாராவது கூப்பிட்டு பேசா கூட சொல்லுங்க, நாமத்தை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் பக்தி. இதுதான் பக்தி. நம்முடைய பக்தி ஒரு பக்தியே இல்லைன்னு நான் சொல்றேன், இன்க்ளூடிங் மை செல்ஃப். நம்ம காட்டுற பக்தி ஒரு அளவு, ஒரு 0.1% கூட கிடையாது. ஆனா நாம பகவான் மேல கோவப்படுறோம். என்னது, நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், நாமத்தை சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, ஒன்னும் நடக்கலையே. ஏன் நடக்கல? ஆனா எதையுமே எதிர்பார்க்காத பகவான் மேல பரிசுத்தமான பக்தி எவ்வளவு பேர் காட்டுறாங்க. இந்த பக்தியை நாம வளர்த்துக்கணும். அதுக்காக நாமளும் இப்படிதான் போகணும் நான் சொல்ல வரல. ஆனா நம்முடைய செயலும் சிந்தனையும் ஒவ்வொரு கணமும் பக்தியின் வெளிப்பாடா இருக்கணும். அதர்வைஸ் அதுல வந்து நம்ம பகவானை குறை சொல்றதுக்கோ எதை சொல்றதுக்குமோ இங்க ஒரு பிரயோஜனமே இல்லை. இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியில நான் அதைத்தான் உங்களுக்கு உணர்த்த விரும்புறேன், அதைத்தான் உங்களுக்கு டீச் பண்ண விரும்புறேன்.
இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில நம்ம வீட்டிலே அடிக்கடி கமெண்ட் வருது, என்னங்க உங்களுக்கு வேற வேலை சொல்லி இல்லை, ஒரு பண்டிகை விட மாட்டேன்றீங்க, சிவனுக்கு கொண்டு வந்தாலும் அதையும் கொண்டாடணுன்றீங்க, விஷ்ணு கொண்டு வந்தாலும் அதையும் கொண்டாடணுன்றீங்க. போதாத குறை அன்னைக்கு விநாயகருக்கு அந்த இது ஒண்ணு வந்தது, இப்போ அந்த என்னது இப்போ பிரதோஷம் சிவனுக்கு சங்கடகர சதுர்த்தி, ஏமா ஒரு அருகம்புல்ல ஒரு மாலை தொடுத்து போட்டுருமான்னு தான் சொன்னேன். அதுக்கு ஒரு வெடி, வேற வேலை சொல்லல உங்களுக்கு, இதே வேலையா போச்சு. ஒவ்வொரு ஜாமியை விடாதீங்க, கொண்டாடுங்க. ஒரு ஜாமியை விடாம இப்படியே எங்களுக்கு வேற வேலை சொல்லி இல்ல, நம்ம சொல்லலன்னு சொல்லுங்க. நாம இந்து மதத்துல சனாதன தர்மத்துல ஒவ்வொரு சாமியினுடைய ஒவ்வொரு கடவுளுடைய பண்டிகைகளை நாம ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா? ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா? சிவனுக்கு ஒரு பிரதோஷம், விஷ்ணுக்கு ஒரு ஏகாதசி, விநாயகருக்கு ஒரு இது, எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்றோம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்றோம். எதுக்காக? ஒய். மற்ற சில மதங்கள் அப்படிலாம் கிடையாது. ஒரு பர்த்டே வரும், ஒரு அங்கிருந்து அங்க போன ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுவாங்க, இங்கிருந்து இங்க போன ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுவாங்க, அவ்வளவுதாங்க. ஆனா நாம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம ஏன் கொண்டாடுறோம்? ஒரு சேர் கொடுங்கம்மா அவருக்கு. நாம ஏன் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கொண்டாடுறோம்? ஒவ்வொரு கடவுளுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு விசேஷமும், ஒவ்வொரு படிப்பினை, ஒவ்வொரு கடவுளை பற்றியும் நாம ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறது, சிறப்பை கொண்டாடுறது, அதுல நமக்கு நிறைய பாடம் இருக்கு. அதற்காக தான் கொண்டாடுறோம். சிவனுடைய ஒரு விசேஷமா இருந்தாலும் வாங்க, நமஸ்காரம். சிவனுக்கு ஒரு சிவராத்திரியா இருந்தாலும் சரி, விஷ்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ஜென்மாஷ்டமியா இருந்தாலும் சரி, விநாயகருக்கு ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, நாம ஏன் அதை கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்றோம்னா ஒவ்வொரு கடவுள்கள் மூலமாக நமக்கு ஒவ்வொரு படிப்பினை நமக்கு தராங்க பெரியவங்க. அதற்காக வருஷத்துல ஒரு நாளாவது அந்த விழாவை நாம கொண்டாடி, அந்த தெய்வம் நமக்கு என்ன உபதேசிச்சிருக்கு, அந்த தெய்வம் நமக்கு என்ன வாழ்ந்து காட்டியிருக்கு, அந்த தெய்வம் நமக்கு என்ன செய்திருக்குங்கிறத நாம உணர்த்துறதுக்காகத்தான் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம். ஏங்க இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவருடைய ஜென்மாஷ்டமியை கொண்டாடலாம், அவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அவரு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்து முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. ஆனா நீங்க இந்த ஜென்மாஷ்டமியை கொண்டாடுறதன் மூலமா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இந்த விழாவை, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறது மூலமா உங்களுக்கு பல பாடங்கள் அதுல இருக்கு. That's why we are celebrating this function. இந்தியால ஒவ்வொரு விசேஷமும், ஒவ்வொரு கடவுளுடைய ஃபங்க்ஷனும் நாம கொண்டாடுறதே நமக்கான ஒரு பாடத்திற்காக தான் நம்ம கொண்டாடுறோம். கிருஷ்ணருடைய பிறந்த நாள்ல இருந்து நீங்க என்ன பாடம் படிச்சுட்டு போறீங்க? கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி கொண்டாடுறதன் மூலமா நீங்க என்ன வாழ்க்கை பாடத்தை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? இந்த உலகம் தோன்றிய நாள்ல இருந்து ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்திருக்க முடியுமா அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் சில சம்பவங்களை சொல்றேன். உங்க வாழ்க்கையில உங்களை யாராவது கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களா? பண்ணதில்லை. உங்க வாழ்க்கையில யாருமே உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணல, தெரியல. ஆனா என்ன ஒருத்தர் கொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. இந்த பிரபலமா ஒரு பொம்பளை புள்ள பேர்ல ஓடுற ஒரு வண்டி நிறைய ஓடுது. அந்த ஓனர்ட்ட சொல்லி, இவர் எப்படியாவது சோழியை பிரிக்கிறோன்னா இவன் தான் எனக்கு மெயின் டார்கெட்டு அப்படின்னாங்க. அப்புறம் அவர் யாருக்கு இது பண்ணி விசாரிச்சோன்னா, இன்னும் இருக்க மாப்பிள்ள அப்படின்னா, ஐயோ அவங்க வீட்டில் தாங்க நான் முதல்ல டிரைவரா வேலை பார்த்தேன், ஐயோ என்னங்க நீங்க சொல்றீங்க, இவரை போயா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் நாகர்கோயில் ஒரு பிரபல நகைக்கடை உரிமையாளர் நம்மளை கொல்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாரு. இவனை போட்டாதாங்க சரியா, வேற வழி இல்லை அப்படின்னு பயம் பண்ணாரு. ஆனா ஒரு மனிதன் பிறந்து வாழ்ற காலகட்டத்தில் எதிரிகளை சம்பாதிச்சு நமக்கு கொலை மிரட்டல்கள், கொலைகள் வர்றது இயற்கை தானே. ஆனா ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு கொலை மிரட்டல். ஒரு மனிதன் ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மரண பயம். இங்க வா. ஒரு மனிதன் தாயின் வயிற்றில் கருவாக தோன்றிய நாள்ல இருந்தே ஒரு மனிதனை யாராவது கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்களா? தாயின் வயிற்றில் கருவாக தோன்றிய நாள்ல இருந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் அவனை கொலை பண்றதுக்கு பலரும் 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா how it is possible? உங்களை நம்ப முடியுதா? புரியுதா உங்களுக்கு? தாயின் கருவறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய நாள் முதலாக தன்னுடைய சொந்த தாய்மாமன் கம்சன் அவன் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். சொந்த தாய்மாமன் அவன் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய தாயான தேவகியும் வசுதேவருடைய வயிற்றில் பிறக்கிறப்போ அவங்க ஜெயில இருக்கிறாங்க, சிறையில இருக்கிறாங்க. நம்முடைய பிறப்பெல்லாம் யோசித்து பாருங்க.
நம்முடைய அப்பா அம்மா நம்மளை எவ்வளவு அழகா எவ்வளவு விசேஷமா நம்மளெல்லாம் பெத்தெடுத்தாங்க. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிறையில பிறந்தார். சிறையில பிறந்த பிறகு நிம்மதியா இருந்தாரா? பெத்த தாய் தகப்பன் அவரை வச்சு கொஞ்சிறது கொடுத்து வச்சுதா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கேயும் அவருக்கு நிம்மதி இல்லை. நந்தகோபனும் யசோதையும் அவரை தத்தெடுத்து வளர்த்தார்கள். இல்லைன்னா தன்னுடைய சொந்த தாய் மாமனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்லுவான். இந்த உலகத்துல எந்த குழந்தைக்குங்க இவ்வளவு திரட்டன் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அம்பானிக்கு பிள்ளை கூட இவ்வளவு திரட்டன் இருந்திருக்காரு. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய நாள் முதலே அவருக்கு இவ்வளவு பெரிய திரட்டன் இருந்தது. அது மட்டுமா, பிறந்த 3 ஆண்டுகள் வரை கோகுலத்தில் இருந்தார். ஒரு மனுஷன் வாழ்க்கை பூரா ஓடினாங்க. நடிகர் சிவாஜி கணேசன் சொன்ன ஒரு வசனம் தான், ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன் அப்படி சொன்ன மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்க்கை பூரா ஒரு இடத்துல அவர் நிரந்தரமா இருக்கவே முடியல, ஓடிக்கிட்டே இருந்தார். முதல் 3 ஆண்டுகள் அவர் கோகுலத்தில் இருந்தார். அடுத்து 6 வயது வரை பிருந்தாவனத்தில் இருந்தார். 10 வயது வரை மதுரால இருந்தார். ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன வயசுல ஒரு மனுஷன் எங்கெல்லாம் ஓடுறான் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் திட்டினாங்க, ஊருக்காரங்கெல்லாம் திட்டினாங்க. அவருடைய மகாபாரத போர் முடிவில் ஒட்டுமொத்த மக்களை அவர் திட்டினாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு கடவுளான்னு திட்டினாங்க. அவ்வளவு சாபம் போட்டாங்க. நீ எல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல யாருக்கு இவ்வளவு பெரிய ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கை இருந்திருக்க முடியும்? அவர் பட்ட துன்பம் இந்த உலகத்திலே தோன்ற நாள் முதலா ஒரு மனித பிறவி இவ்வளவு துன்பம் வேற எந்த மனிதனும் அனுபவிச்சிருக்க மாட்டான். வேற எந்த மனிதனும் இந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கவே மாட்டான். ராதான்னு ஒரு பொண்ணை காதலிச்சார். அந்த ராதாவுக்காக புல்லாங்குழல் வாசிப்பார். அந்த ராதா அதை ரசித்து கேட்பார். அந்த புல்லாங்குழல் ராதா இறந்த அன்று அந்த புல்லாங்குழலை உடைச்சு போட்டுருவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மணி பாமா என்று 2 மனைவிகளோட வாழ்ந்த பிறகும் தன்னுடைய உயிர் பிரியும் தருவாயில் அவர் ராதான்னு சொல்லிட்டு தான் இருப்பார். நிறைய பேர் ராமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் கிருஷ்ணான்னு இருந்தாங்க. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உயிர் பிரியும் தருவாயில், அந்த வேடன் விட்ட அம்பில் உயிர் பிரியும் தருவாயில் ராதான்னு சொல்லிட்டு தான் இருப்பார். அதனாலதான் இன்னைக்கும் நிறைய பேர், நிறைய குரூப் இப்போ ராதே ராதேன்னு ராதாவை தான் வழிபடுற ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இஷ்டத்துக்கும் நேசத்துக்கும் உரிய ஒரு பெண் ராதா. அந்த ராதா இறந்த போது தன்னுடைய புல்லாங்குழலை ஒடித்து போட்டுவிட்டார். இனிமேல் புல்லாங்குழலே வேண்டாம், அதை வாசிப்பை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரே ஜீவன் அவள் தான். யாருக்கு இத்தகைய துன்பம் வரும்? எவ்வளவு பேருக்கு இத்தகைய துன்பம் வரும்? பிருந்தாவனத்தில் இருக்கிறப்போ காளிங்கன்னு ஒரு அரக்கை வரா. அந்த காளிங்கன் இருந்து காப்பாறதுக்கு, எல்லா மக்களையும் காக்கிறதுக்காக அவர் போராடுறார். எத்தனை எத்தனை துன்பங்கள் பாருங்க. கண்ணனின் சகோதரன் பலராமன், அவன்கிட்ட ஒரு யானையை ஏவி விடுவான். அந்த யானையை கொல்றதுக்காக 2 பேரும் போராடு. சின்ன குழந்தை 5 வயசுல இது நடக்கும். 5 வயசுல அந்த யானையை கொல்றதுக்காக போராடுவார். மல்யுத்த அரங்குல சானூரன், முஷ்டிகன், கூடன், சலன் 4 மல்யுத்த வீரர்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எதிர்த்து போராடுவார், சண்டை போடுவார். எத்தனை 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 அவருக்கு எதிர்ப்பு, எத்தனை சண்டை, எத்தனை பிரச்சனை. பூதனை அப்படின்னு ஒரு அரக்கியை விடுவாங்க. அந்த அரக்கிக்கு மார்பில் பால் குடிச்சு அவ கொல்லலான்னு பாக்குறப்ப அந்த அரக்கியை அவர் கொல்லுவாரு. அதுக்கப்புறம் பராசுரன் ஒரு அரக்கனை ஏவி விடுவாங்க ஒரு காலகட்டத்தில், அந்த அசுரனை கொல்லுவாரு. தேனகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை ஏவி விடுவாங்க, அந்த அரக்கனை கொல்லுவாரு. அரிஸ்டன் அப்படின்னு ஒரு அரக்கனை ஏவி விடுவாங்க, அவனை கொல்லுவாரு. கேசின்னு ஒரு அரக்கனை ஏவி விடுவாங்க, அவனையும் கொல்லுவாரு. எத்தனை எத்தனை வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரே போராட்டம் போராட்டம் போராட்டம், சண்டை சண்டை சண்டை, விரோதம் விரோதம், எங்க போனாலும் எதிரி. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தர்மர்க்க கோஷ்டிக்காக ஒரு உபதேசம், துரியோதனன் கோஷ்டிக்காக ஒரு உபதேசம், எத்தனை எத்தனை போராட்டம், எத்தனை எத்தனை போராட்டம். மகாபாரத போர் வரப்போ ஒரே ஒரு அண்ணன் பலராமன், அவனை விட்டுட்டு போயிட்டான், நான் தீர்த்த யாத்திரை போறேன்னு போயிட்டான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனியா நிக்கிறார், தனியா நிக்கிறார். யாருக்கு போய் உதவி பண்றது? எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுறாங்க, யாருக்கெல்லாம் போய் உதவி பண்றது? மகாபாரத போரின் முடிவில் அத்தனை பேரை கொண்டு குவித்த பிறகு என்ன நடந்தது? குந்தி தேவி சாபம் போடுறா, காந்தாரி சாபம் போடுறா. எல்லாருடைய சாபத்தையும் பகவான் கிருஷ்ணர் ஏத்துக்கிட்டார். இந்த உலகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல ஒருத்தர் கூட அவரை நல்லவன் சொன்னதே கிடையாது. வாழ்க்கை பூரா ஒரு இடத்துல கூட இருக்க முடியாம ஓடிக்கிட்டே இருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறந்த நாளை, ஜென்மாஷ்டமியை நாம கொண்டாடுறப்போ அந்த பாடத்தை தான் நீங்க உணர்ந்துக்கணும். எதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிறந்த நாள்ல அந்த பானை கட்டி உடைக்கிறாங்க, உரி அடிக்கிறாங்க? ஏன்? சிம்பாலிக்கா. வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டாதான் அந்த சிகரத்தை அடிச்சு உடைக்க முடியுங்கிறதா சிம்பாலிக்கா காட்டுறாங்க.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போல துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல்பட்டு அவமானப்பட்ட ஒரு பிறப்பு இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ நாம ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குறோம்? ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குறோம்? ஏன் வணங்குறோம்? பகவான் ஸ்ரீ ராமரும் இதே போல கஷ்டப்பட்டவர் தான். பகவான் ஸ்ரீ ராமபிரான் 36 ஆண்டுகள் எடுத்துட்டார் வாழ்க்கையில. போராட்டத்துக்கே 36 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில போச்சுது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டத்திலே போச்சுது. பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பிச்சைக்கார வேடத்திலே போச்சுது. ஏன் நாம இவங்களெல்லாம் வணங்குறோம்? எதற்காக வணங்குறோம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை யார் பார்த்தாலும் அவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியும். அத்தகைய ஒரு சொரூபம் அவர். இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை துன்பங்களையும் இத்தனை துயரங்களையும் அவர் கடந்த போதும் அவர் நிதானமாக இருந்தார். பகவான் ஸ்ரீ ராமரும் சரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சரி, யோகிராம் சுரத்குமாரும் சரி, இத்தனை அவமானங்களிலும் இத்தனை துன்பங்களிலும் இத்தனை பசி பட்டினியிலும் இத்தனை தோல்வியிலும் இத்தனை துயரங்களிலும் அவர்கள் பூரண நிலவாக இருந்தார்கள். எந்த இடத்திலும் கோபமோ குரோதமோ எதிலும் பழி வாங்குற உணர்வோ எதுவும் அவர்களுடைய பரிபூர்ணத்துவம் எழுந்திருந்தது. யார் பார்த்தாலும் அவர்களை உடனே 2 கையெடுத்து வணங்கி கண்ணீர் வரும் நமக்கு. அத்தகைய தெய்வ சொரூபம் அவர்கள். அப்போ மனிதன் எத்தகைய நிலையிலும் எந்த நிலையிலும் இத்தகைய பரிபூரணத்தை அடைய வேண்டும்ங்கிறதா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாழ்க்கையும் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய வாழ்க்கையும் பகவான் ராமபிரானுடைய வாழ்க்கையும். இவர்கள்லாம் வாழ்ந்து காட்டிட்டு போனது வேற எதுக்கும் இல்லை. இனி அடுத்து டிசம்பர் 1ஆம் தேதி பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய ஜெயந்தி விழா. இவங்களாம் அதை கொண்டாடுறது எதுக்கு? வேற ஒன்றும் இல்லை. அது நீங்க கொண்டாடினாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க கொண்டாட போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம கொண்டாடுறப்போ இத்தகைய பகவானை பத்தின வாழ்க்கை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓஹோ அப்ப இதுவே இவ்வளவு தூரம் இருக்கா, நாம எந்த தூரம்? இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னதே பக்தி எந்த அளவு இருக்கணும்னு. நாம காட்டுறதெல்லாம் பக்தியே கிடையாது. நீங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னால எந்தவித சாலை வசதியும் இல்லாத காலத்துல ராமானுஜர் இப்படி திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போன கதையை கொஞ்சம் கற்பனையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கணும். ஸ்ரீரங்கம் டு திருக்கோஷ்டியூர் இவர் இப்படியே படுத்து வணங்கி எழும்பி போய் என்னைக்கு போய் சேர்ந்திருப்பாரு. நாம நடந்து போனாலே 14 கிலோமீட்டர் திருவண்ணாமலையில போறதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. இவர் இப்படியே படுத்து எழும்பி வணங்கி திருக்கோஷ்டியூர் நம்பிய வணங்கி போனா எத்தனை ஆண்டுகளா இருக்கும்? அப்படி 17 முறை போயிருக்காரு. 18வது முறைதான் அவர் ஏத்துக்கிட்டார். அப்ப அந்த பக்தியை நீங்க நினைச்சு பாருங்க. நம்முடைய பக்தி ஒண்ணுமே இல்லை, 0.1% கூட கிடையாது. அதனால ஒரு கணம் கூட நாம பகவானே நான் உங்க நாமத்தையே சொல்றேனே, உங்களுக்காக நான் இதெல்லாம் பண்றேனே, நான் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணனே, நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்களே, கூடவே கூடாது. நாம பகவான்கிட்ட வைக்க வேண்டிய பக்தி ஒன்னே ஒண்ணுதான். பகவானே என்னையும் ராமானுஜர் போல என்னையும் அந்த அளவுக்கு என்னையும் எத்தனை பேரும் இஸ்கான் கோயில்ல படுத்து எழும்பி நமஸ்காரம் பண்ணி போறாங்களே, கைலாய மலையில எத்தனை பேர் உங்களை படுத்து நமஸ்காரம் பண்ணி வராங்களே, இதே போல என்னையும் சிறந்த பக்திமானாக்கு, உங்கள் திருவடிகளுக்கே சேவை செய்ய என்னையும் ஆனாங்க. அந்த ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுட்டோம்னா, அந்த ஒரு பிரார்த்தனை நீங்க வச்சுட்டீங்கன்னா பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்க மேல திரும்பும். பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்க மேல திரும்புற வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆறா எல்லாமே நம்முடைய கர்ம வினைகள் தான், நம்முடைய தீவினைகள் தான். நான் எப்போ சொல்ற மாதிரி நம்ம செய்த கர்மாக்களுடைய படைப்பு தான் நம்ம பொண்டாட்டி, நம்ம கணவன், நம்ம புள்ள, நம்ம பேரன், தாத்தா, மாமனார், மாமியார், இதெல்லாம் நம்ம கர்மா தான். இந்த கர்மா தான் இதெல்லாம் வந்து பிறந்திருக்கு, நமக்குன்னே வந்து வாச்சிருக்கு. இது கூட நீங்க அந்த கர்மா விட்டு எங்கேயும் ஓட முடியாது. நம்ம பொண்டாட்டி புள்ள எல்லாம் நம்ம செய்த கர்மா தான். அதை வச்சு எங்க ஓட முடியும்? ஒன்னும் ஓட முடியாது. அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம சுத்தி இருந்து பாடாப்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இந்த கர்மாவை விட்டு நம்ம எங்கேயும் ஓட முடியாது. அப்போ பகவான் மீதான பக்தி, நம்முடைய பரிபூர்ணமான பக்தி, எப்படி ராமானுஜரை போல ஒரு பக்தி நாம செலுத்துறோமோ, அப்போ உங்கள் உள்ளமும் உடலும் ஒருநிலைப்பட்டு, உடம்பும் மனதும் ஒருநிலைப்பட்டு, உங்களுடைய ஆறா நல்ல ஆறாவாக விரிவடையும் போது பகவானுடைய ஆற்றல் அது இங்க எப்பவுமே இருக்கு. பகவானுடைய பிரபஞ்ச பேராற்றல் எப்பவுமே இந்த உலகத்துல இங்கதான் இருக்கு. ஆனா நம்முடைய தீவினைகளும் கர்ம வினைகளும் நம்ம உடம்ப சுத்தி, நம்ம மனசை சுத்தி அதை அண்டவிடாம பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய கர்ம வினைகள்லாம் நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி, இறைவனை ஒருநிலைப்படுத்தி நாம வணங்குறப்போ, இந்த கெட்டவைகள் எல்லாம் நம்மகிட்ட இருந்து விலகிறப்போ, இந்த நல்ல ஆறா நம்ம உடம்புல அப்படியே பெருகிறப்போ, பகவானுடைய கருணையை நம்ம உடம்பு அப்பதான் கிரகிக்கும். இந்த பகவானுடைய கருணையை நம்ம உடம்பும் மனதும் கிரகிக்க தொடங்குறப்போ, இந்த கர்மாக்கள் நம்மளை சுத்தி இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை, பொண்டாட்டி, பிள்ளை எல்லாம் சுத்தி இருக்கு இல்லையா, இது எல்லாம் தன்னாலேயே சரியாயிடும். நீங்க எந்தவித பிரார்த்தனையும் வைக்க வேண்டாம்னு பகவான் அதுக்காக தான் சொல்றாரு.
நீங்க எந்த பிரார்த்தனை என்கிட்ட வைக்க வேண்டியதே இல்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனதிலும் உங்கள் உடம்பிலும் உங்கள் சிந்தனையிலும் பகவானுடைய நாமம் ஒன்றே கதின்னு இருக்கணும். அதுக்காக நான் வந்து ராமானுஜரை போல போக முடியுமா? அதெல்லாம் தேவையில்லை. உங்களுடைய அர்ப்பணிப்பு அதுக்காக இருக்கணும். யூ பிலீவ் இட் ஆர் நாட். இன்னை கூட அவர் நம்ம பகவானுடைய பரம பக்தர் என்கிட்ட ஊர்ல இருந்து கிளம்புறப்ப கேட்டாரு, சாமிக்கு மாலை வாங்கிட்டு வரேன். நான் என்ன சொன்னேன், வேண்டாம், இன்னும் வேண்டாம் சாமி, வேற ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். நான் ஒரு 2 அப்ளிகேஷன் தான். ஸ்வீட் வாங்கிட்டு வரா வாங்கிட்டு வாங்க. ஒன்று பையன் வீட்டில் இருக்கான். அடுத்து என்ன சொன்னேன்னு கேளுங்க, சாயங்காலம் நிறைய பக்தர்கள் வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம், வாங்கிட்டு வாங்க. அப்புறம் கடைசியா கொஞ்சம் நெய் வாங்கிட்டு வாங்க சாமிக்கு. என்னுடைய வேண்டுதல்கள் எப்போதுமே இறைவனுக்காக. மதுரைக்கு போறோமா, கொஞ்சம் பூஜை பொருட்கள்லாம் வாங்குறோமா, சாமிக்கு தான். எனக்காக நமக்காக ஒரு வேண்டுதல் யார்கிட்ட கிடையாது. அங்க போறோமா, எது வாங்கினாலும் சாமிக்கு தான். திட்டு வாங்கி எதுக்கு சும்மா போட்டு வாங்கிட்டே இருக்கிறீங்க? எனக்கு பகவானுக்கு எவ்வளவு போட்டாலும் எனக்கு ஆசையே தீராது. ஏன்? பகவானுக்கு இவ்வளவு மாலை அடிக்கிருக்கோம். எல்லாருமே பைத்தியம் அவனுக்கு. இப்படி மாலையை வாங்கி 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 அடிக்கிட்டே தெரியுறான். பாண்டிச்சேரி போனாலும் ருத்ராட்சத்தை வாங்குறாரு, மதுரைக்கு போனாலும் ருத்ராட்சம் வாங்குறாரு, கொடைக்கானல் போனாலும் ருத்ராட்சத்தை வாங்குறாரு, போதாத வரை காசிக்கு வேற ஆர்டர் போட்டு வாங்குறாரு. எதுக்கு ருத்ராட்சம்? ஏன் நான் பகவான் யோகிராம் சுரத்குமார கடைசி காலத்துல அவர் அண்ட விடாம தூரத்துல இருந்து பார்த்துட்டு போற அளவுக்கு ஒரு கூட்டம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு, பகவானை தொட முடியாது, பகவான் கிட்ட ஒரு மாலை கொண்டு கழுத்துல போட முடியாது, பகவானை ஏதோ எட்ட முடியாத ஒரு சிகரத்துல கொண்டு வச்சுக்கிட்டு இந்த தூரத்துல உட்காந்து பாருங்க, எதை வைக்கிறா இருந்தாலும் தாம்பாளத்துல வைங்க, பகவானை தொடக்கூடாது அப்படிங்கிற நிலையில பகவான் வச்சிருந்தாங்க. ஆனா ஆரம்பத்துல பகவான் எப்படி இருந்தார் தெரியுமா? அழுக்கு வேஷ்டி, அழுக்கு சட்டை, கழுத்து நிறைய மாலை போட்டிருப்பாரு, மயில் பீலி, மயில் இறக வச்சு கட்டின ஒரு செங்கோல கையில எப்பவுமே வச்சிருப்பாரு, ஒரு பழைய விசிறிய வச்சிருப்பாரு. பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தார். கழுத்து நிறைய மாலை போட்டிருப்பார், அழுக்கா இருப்பார் சாமி. ஆனா கருணை, எப்படிப்பட்ட கருணை, பெருங்கருணை. அவர் யாருக்குமே தெரியாது. மயில் தோகையை நிறைய வச்சு ஒரு பெரிய கம்ப கையில வச்சிருப்பார், பெரியதை வச்சிருப்பார், கழுத்து நிறைய மாலை அணிந்திருப்பார். எனக்கு அந்த பகவான் தான் எனக்கு வேணும். ஐ லைக் ஹிம். எனக்கு அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரை நினைச்ச மரத்துல அதுல யாருமே தொடலாம், நினைச்ச மாத்திரத்துல பகவானுக்கு தலைய பாதத்தை தொடலாம். பகவான் யாரையும் தொடுவாரு, பகவான் கடிச்சிட்டு இருக்க பழத்தை கொடுப்பாரு, எல்லாரும் பகவானை ஈஸியா ரீச் பண்ண முடியும். அன்னைக்கு அப்படி இருந்த பகவான் அவரை கடைசியில குளிப்பாட்டி கோபுரத்துல கொண்டு உட்கார வச்சு யாரும் அண்ட முடியாம பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா பகவான் எனக்கு பிடிச்சது அந்த பகவான் தான். அவர் அமர்ந்திருந்த கோலம் அன்னைக்கு, அப்போ அது அவர் இஷ்டப்பட்டு அமர்ந்த கோலம். கழுத்து நிறைய மாலை அணிந்து இருந்தது அவர் இஷ்டப்பட்டு அமர்ந்திருந்தது. கடைசி காலத்துல இருந்தது அவரை இஷ்டப்பட்டதில்லை, இவங்க இஷ்டப்படுத்தி வச்சது. அப்போ எனக்கு பகவான் அந்த பகவான் தான் எனக்கு வேணும். அவர் இன்னும் இன்னும் கழுத்து நிறைய மாலைகள் அணிவிச்சு அந்த பழைய ராம்ஜி சுவாமிய, அந்த யோகிராம் சுரத்குமார் தான் எனக்கு வேணுமே ஒழிய சமீபத்துல இருந்து போன சுவாமி நமக்கு வேண்டாம். அப்ப என்னுடைய ஆசை அவரை அலங்காரப்படுத்தி படுத்தி படுத்தி பாக்குறதா. அன்னைக்கு ஒரு ஆள் அவருக்கு மலர் மாலை போடுறதுக்கு ஆள் இருக்குமா? இருந்திருக்காரு. யாருன்னே தெரியாது. அந்த ஆசிரமத்துல உட்கார்ந்து இருப்பாரு, சேஷாதிரி ஆசிரமத்துல. இது யாருன்னா தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா பகவான் எவ்வளவு தீர்க்கமானவர்ங்கிறது பிற்காலத்துல தான் தெரியும், எவ்வளவு சக்தி நிறைந்தவர்ங்கிறது பிற்காலத்துல தான் தெரியும். அப்ப பகவான் யோகிராம் சுரத்குமார் நமக்கு அந்த ஆரம்ப நிலையில இருந்த பகவான் யோகிராம் சுரத்குமார் தான் நமக்கு வேணும். இங்க யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடியிலையும் அந்த ஆரம்பத்தில் இருந்த யோகிராம் சுரத்குமார் தான் நம்ம விரும்புறோம். இங்க எல்லாரும் பகவானுக்கு சேவை செய்யணும், இங்க பகவானுக்கு எல்லாருமே பூஜை பண்ணணும், இங்க பகவானுக்கு எல்லாருமே ஆரத்தி காட்டணும், பகவானுக்கு எல்லாருமே தொட்டு அபிஷேகம் பண்ணணுங்கிறதா நமக்கு பிரார்த்தனை. வேற எதுவுமே இங்க கிடையாது. யாரும் உள்ள போக கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம வேண்டுதலே கிடையாது. எதுக்கு இந்த மெயின் விக்கிரகத்தை மட்டும் ஏன் தொடக்கூடாதுன்னா, அந்த சிற்பி நம்மகிட்ட ஆரம்பத்திலே மைண்ட்ல ஒரு விஷயத்த போச்சுட்டான். யாராவது தொட்டு தொங்கினா கை உடஞ்சிரும், விரல் உடஞ்சிரும், பாத்துங்க. ஒரு பந்து அடிபட்டு போய் பட்டா கூட கை உடஞ்சிரும், உடஞ்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, பாத்துக்கோங்கன்ட்டான். அந்த ஒரு காரணத்துக்காக திறந்திருந்தா ஏதோ பிள்ளைகள் ஓடி வருது, ஓடி போய் தொங்கிடக்கூடாது, ஓடி போய் அதை பிடிச்சி இழுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கோயில்கள்ல பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமங்கள்ல விரல் உடஞ்சதெல்லாம் இருக்கு, அதை ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. அப்போ நமக்கு இங்க ஏற்கனவே மொபைல்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் வந்தாலும் நமக்கு தாங்காது, பகவான் மேல ஒரு சின்ன உடசல் வந்து நமக்கு மனசுக்கே தாங்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி எல்லாரும் பக்கத்துல போக வேண்டாம், இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கோம். ஆனா உற்சவ மூர்த்திகளை யார் வேணாலும் தொடலாம், வாங்கலாம். இப்போ பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய கருணை பெருங்கருணை. நாம யாரும் ஒரு நிமிஷம் கூட மனசுல நம்ம பகவான் நம்ம கருணை புரியலையே, நமக்கு எதுவும் செய்யலையே, நமக்கு எதுவும் இந்த மாதிரி நமக்கு பண்ணலையேங்கிறது யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆலயத்துல, இந்த பகவான் யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில நமக்கு சிவன் வேறு விஷ்ணு வேறு கிடையாது. இங்க நாம வில்வேலையும் பயன்படுத்துறோம்,
துளசியும் பயன்படுத்துறோம். இங்க பிரசாதமே துளசியும் பனங்கற்கண்டும் தான். நமக்கு சிவன் வேறு விஷ்ணு வேறு அப்படிங்கிற இதே கிடையாது. சமீபத்தில் ஒரு கூட்டம் இந்த இந்த நம்பிக்கை உள்ளவர்களை பிரித்தாள்றதுக்காக சைவம் வைணவம் சொல்லி அது இது மதம் அது மதம் என்ன இல்லாம போலி பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணி மக்களை பிரித்தாள்றதுக்கான சூழ்ச்சி தாங்க நடக்குது. ஆனா நமக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் நாம மந்திரத்தையே சொன்னார், ராம மந்திரத்தையே சொன்னாரு, அருணாச்சலேஸ்வரரே தந்தைன்னு சொன்னாரு. அதனால நமக்கு சிவனும் ஒண்ணுதான், விஷ்ணுவும் ஒண்ணுதான். நம்ம இங்க யோகிராம் சுரத்குமார் ராம பிரச்சார குடியில இந்த கிரேந்தி பூ மாதிரி சில குறிப்பிட்ட பூக்களை தான் நம்ம யூஸ் பண்றது இல்லையே ஒழிய பரிபூர்ணமா துளசியும் வில்வத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில பொறுத்த மட்டும் இங்க அந்த வித்தியாசம் வேறுபாடுங்கிறது எதுவுமே கிடையாது. அதை நீங்க நல்லா மைண்ட்ல புரிஞ்சுக்கணும். மற்றபடி we are created one system here, அந்த சிஸ்டத்தை we must follow. இந்த யோகிராம் சுரத்குமார் எல்லா குரூப்லயும் நாளைக்கு நம்ம நாம பிரச்சார குடியில் மட்டும் தனித்துவமா தனிமையா தெரியணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய வேண்டுதல். அல்ல ஒரு கணப்பொழுதும் உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கலையே, நம்முடைய பிரார்த்தனைகள் பலிக்கலையே, இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொரு கணமும் நாம பகவானை நோக்கி அடி எடுத்து வச்சு போயிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்துல தான் நமக்கு எதிர்ப்புகள் சோதனைகள் நிறைய வரும். வீட்டுல நம்மளை விட மாட்டாங்க, வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரை மட்டும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெளியே உள்ளவங்க மட்டும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, வேற வேலை இல்லையா அப்படிம்பாங்க, நீ அதை விட்டனால தான் அவனுக்கு கஷ்டம் இருக்குன்னுவாங்க, இதை விட்டனால தான் கஷ்டம் இருக்குன்னுவாங்க. அப்படி எதுவும் மனசு போட்டு குழப்பிக்க. இது எல்லாம் கலியோட சூழ்ச்சி. உங்களை மைண்டை பிரெயின் வாஷ் பண்றதுக்காக இது எல்லாம் வரும். ஆனா உங்களுடைய விடாத பிரார்த்தனையும் விடாத ஜபமும் நிலைத்து இருக்கிற வரைக்கும் பகவானுடைய கருணை உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. நான் ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். நாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவோம், அது நடந்தா எனக்கு நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா பகவானுக்கு தான் தெரியும் இந்த விஷயம் நடந்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த காரியம் நடக்காம போனா கூட இன்னொரு காரியம் நமக்காக பகவான் நடத்தி தருவார். அது நீங்க நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் பகவானை அறிந்த பிறகு எனக்காக ஒரு பிரார்த்தனை கூட நான் பகவான் வச்சதே கிடையாது. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்காக, நான் பகவானை அறிந்த பிறகு பகவான் வழியிலே நடக்க ஆரம்பிச்ச பிறகு பகவான் எனக்குன்னு எதுவுமே செய்தது கிடையாது. எனக்குன்னு அவர் எதுவுமே செய்திருக்காரு. பகவான் அறிந்த பிறகு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினதோ, ஒரு கார் வாங்கினதோ, ஒரு நகை வாங்கினதோ எதுவுமே கிடையாது. எல்லாம் நடந்தது அதுக்கு முன்னாடி தான். அதுக்காக நான் பகவான் யோகிராம் சுரத்குமார் நான் வணங்குறவங்க எனக்கு எதுவுமே நடக்கலையே, அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், அதுக்கு முன்னாடி கார் வாங்கினேன், அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் கட்டினேன், எனக்கு இப்போ ஒண்ணு நடக்கலையே நான் நினைக்கிறதே கிடையாது. ஆனா அப்பெல்லாம் அடைந்த சந்தோஷத்தை விட இப்பதான் அதிக சந்தோஷத்துல இருக்கிறேன். இப்ப கூட எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, ஆனா நான் பகவான்கிட்ட வேண்டதே கிடையாது. என் மகளுக்கு அதை பண்ணி வச்சிருங்க, என் பையனுக்கு அதை பண்ணி வச்சிருங்க, அங்க அந்த பையனுக்கு அதை பண்ணி வச்சிருங்க, எந்த பிரார்த்தனையும் என்கிட்ட கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க நீங்க பண்ணலையா செய்யலையா, நடக்கும். பகவான் சித்தம் எதுவும் அது நடக்கும். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. பகவான் எந்த நேரத்துல எதை நமக்கு செய்யணும்னு இருக்கிறாரோ அந்த நேரத்துல அது தெளிவாக செய்வார். நாம செய்யற ஒவ்வொரு பிரார்த்தனையும், நாம நம்புற ஒவ்வொரு நம்பிக்கையும் பகவான் ஒரு கணம் கூட நம்மளை விட்டு அகல மாட்டார். நீங்க அவரே சொல்லியிருக்கார், உங்களுடைய ஒவ்வொரு நாமமும், நீங்க சொல்ற ஒவ்வொரு நாமமும் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு மரணம் சீக்கிரம் வந்தா கூட அடுத்த ஜென்மத்திற்கு வந்த பலாபலம் தொடருங்கிறதா பகவான் சொல்லியிருக்கார். அதனால எதற்கும் பயப்படாதீங்க. இங்க வந்துட்டு வெளியே போறப்ப நமக்கு ஒரு சின்ன துன்பம் நடந்தா கூட இதுவும் பகவானுடைய நல்ல கருணை தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மனசுல எப்ப வருதோ அந்த கணமே பகவான் நல்லது செய்வார். நான் எதுக்காக ஏன் லைஃப சொல்றேன்னா, நாம இந்த லெவல்ல இருந்தா கூட பகவான் நம்ம எனக்கு உயிர் தான். ஏன்னா எனக்கு அவர்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது. பகவான்கிறவர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவங்க எனக்கு தெரியும். என்கிட்ட நிறைய கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, பகவானை கிண்டல் பண்றாங்க, எதையும் காதல் எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா எனக்கு அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. அதுதான் பேரின்பம், மற்றதெல்லாம் சிற்றின்பம். அதனால நிச்சயமா உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் ஒரு நாள் பலிக்கும், எல்லாமே நடக்கும், எல்லாம் நல்லதா நடக்கும். பகவான் யோகிராம் சுரத்குமார் யாரையும் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக ஒரு நாள் பலிக்கும். அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்கும், நாளை கழிச்சு நடக்கும். விடாம பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த ஒரு பெரிய ஹோப்பு மனசுல வைக்காது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பகவானை தவிர வேற எந்த ஹோப்பு நீங்க மனசுல வைக்க வேண்டாம். எல்லாம் பகவானுக்கு பாதத்துல விட்டுருங்க. எல்லாம் நீங்க பாத்துங்க சாமி, எது நடக்குமோ நடத்திட்டாங்க. ஆனா எது நடந்தாலும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் நல்லதா இருக்கட்டும். எங்களால இனி ஒரு சொட்டு கண்ணீர் விட முடியாது, எங்களால இனி ஒரு சொட்டு அவமானப்பட முடியாது. அது இல்லாம எங்களை காத்து கொண்டு போங்கிற ஒரு பிரார்த்தனை மட்டும் வைங்க. அதுக்காக தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாழ்க்கையை நம்ம பேசணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சோதனையான வாழ்க்கைன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஆனால் அந்த இறை வடிவம், அத்தகைய இறைவன் நம்மளை அவருக்கு அளவு கஷ்டப்படுத்தல.
நம்மளை ஓரளவுக்கு நல்ல பாதையில வழி நடத்தி நம்மளை நிம்மதியா கொண்டு போயிட்டு தானே இருக்கிறாரு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அடைஞ்ச கஷ்டத்துல நாம ஒரு துன்பம் 1% அனுபவிச்சிருப்போமா? கிடையாது. நமக்கு இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை. ஒருத்தங்களுக்கு பணம் இருக்காது, ஒருத்தங்களுக்கு ஒரு கடன் நிறைய இருக்கும், ஒருத்தங்களுக்கு பிள்ளைகள் சொல் பேச்சு இருக்காது, ஒருத்தங்களுக்கு வீட்டுல கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும், வேற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனா பகவான் யோகிராம் சுரத்குமாரும் சரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் சரி, பகவான் ஸ்ரீ ராமரும் அனுபவிச்ச கஷ்டங்களை நாம 1% அனுபவிச்சிருப்போமா? கிடையவே கிடையாது. அவங்கெல்லாம் மனிதனாக பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து அத்தனை துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்திருக்காங்க. சாகர தருவாயில கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமான் ராதான்னு சொல்றாரு. அவர் மனசுல எவ்வளவு பெரிய ஏக்கம் இருந்திருக்கும் அந்த இறை வடிவத்துக்கு. அப்போ அத்தகைய ஆசாபாசங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் அந்த இது இருக்கும். ஆனா இவங்களை நம்ம வழிகாட்டியா வச்சு உன் நாமத்தையே ஜெபிச்சா வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு துன்பமும் வராதுங்கிறதா என்னுடைய பரிவான வேண்டுகோள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குருவாய். பாட்டா? கிருஷ்ண பாட்டு.